இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே நாம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெகுலராக நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பயாலஜி, பயோசுவாலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னிக்கு நாம் கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பார்த்தா கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா தமிழ் மீடியம் பசங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. அதாவது தமிழ் மீடியத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். அதனால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஏன் கோல்டன் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் கூட இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்காத கொஸ்டின்ஸு கிடையாது. சரியா? எல்லாமே ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க மட்டுமாவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா போதுமானது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தடவை கேட்குறாங்க. இப்போ செகண்ட் சாப்டரில் 3வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். அதாவது ட்ரா எ லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் த அதாவது ஸ்பெக்ட்ரம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் வந்து 3 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? செப்டம்பர் 2020, ஜூன் 2020, ஆகஸ்ட் 2021. சரியா? இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? நான் ஏற்கனவே இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம சூப்பராக டைம் டேபிள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம், ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். சரியா? அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த கொஸ்டின்ஸ்லாம் உட்காந்து சூப்பராக இப்போ இந்த லீவில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கை ஹை பண்ணுறது என்ன பண்ணணும், மார்க்கை நான் வந்து உயர்த்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் என்ன பார்த்து இருந்துகிட்டே இருக்கணும். சரியா? பொங்கல் ஒரு பக்கம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து அடுத்த வருஷம் கூட நம்ம பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். சரியா? அதனால் இந்த நாட்கள் வந்து பின்னாடி கிடைக்காது நமக்கு. இவ்வளோ நாள் வந்து ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக லீவ் விட்டுருப்பாங்க. சரியா? அப்போ ஏன்னா நான் நிறையா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா டெஸ்ட் வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்களே தவிர பசங்களை படிக்கவே விட மாட்டாங்க நிறையா ஸ்கூலில். அப்போ இந்த மாதிரி லீவு நாள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிசயமானது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரியா? அதனால் தயவு செய்து இந்த லீவ் நாட்களில் நீங்கள் என்ன பார்த்தா யூஸ் பண்ணிங்க. ஜுவாலஜிக்கு கொடுத்துருக்க மாதிரி இங்கே பாருங்கள் பயோ பாட்னிக்கும் இருக்குது. சரியா? பயோ பாட்னிக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் கண்டிப்பாக இதோட PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. PDF ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த 8 பேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும் ஈஸியாக வித் ஒன்வேர்டோடு சேர்த்து நீங்கள் சென்டம் இருக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.